Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம மட்டன் எலும்பு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மட்டன் எலும்பு சூப்பு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தியானதுங்க. உடம்பு வலி, இந்த மூட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டன் சூப்பை நம்ம நார்மலாகவே வெறும் சூப்பாகவும் குடிக்கலாம். ஒயிட் ரைஸோட கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் மெயினாக நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்புறம் முகம் தெரியாத அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய உங்களுக்கான ஹெல்தியான டிஷ்ஷஸ் அப்புறம் நம்ம ஆத்தென்டிக் தமிழ்நாடு ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சரி, இப்போ நம்ம மட்டன் சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோமா? இப்போ நம்ம எலும்பு சூப்பு செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ எலும்பு, கொஞ்சம் கொழுப்பு எல்லாம் சேர்த்து வாங்கி வச்சுருக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வேக போட்டுடலாம். வேக போடும்போது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்புக்கு நம்ம அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உப்பு நம்ம சூப்பு செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சூப்பு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கத்திற்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் 1-2 நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து அதையும் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. 1/2 லெமன் புளிப்புக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய் பாலுங்க, அதாவது ஒரு 2 கீத்து தேங்காய் மட்டும் எடுத்து நான் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் சேர்த்து நம்ம சூப்பு பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூப்பு செய்கிறதுக்கு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு நம்ம கம்மியாகவே ஆயில் ஆட் பண்ணால் போதுங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் நுணுக்கி வச்சுருக்க இந்த பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கினதும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம கொழுப்பு சேர்த்து தான் நம்ம சூப்பு பண்ண போகிறோம். கொழுப்பில் நல்லாவே உங்களுக்கு எண்ணெய் விடும். அதனால தான் நான் வதக்கிறதுக்கெலாம் ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி வதக்கிட்டுருக்கேங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு அடியெல்லாம் பிடிக்காது. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா அப்புறம் மிளகுத்தூள் இது மட்டும் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாலாம் வதங்கினதும் நம்ம வேக வச்ச கறியை அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாங்க. கொழுப்பு, கறி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறி ஆட் பண்ணதும் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நுணுக்கி வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா மிளகு தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வேறு இந்த மாதிரி சில்லி பவுடர் அது எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சூப் வைக்கும்போது. சூப்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தாங்க மல்லித்தலையை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் எலும்பு சூப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. உடம்பு வலிக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.